ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? அவன் இல்லாமல், மைதா இல்லாமல், முட்டை இல்லாமல், பட்டர் இல்லாமல், பேக்கிங் பவுடர் இல்லாமல் சுலபமாக வீட்டிலேயே செய்யக்கூடிய ரவா கேக். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள்: ரவா 1 கப், அரைத்த சுகர் 1 கப். இப்போ ரவாவையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு, தயிர் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உருக்கின வெண்ணெய் அல்லது எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ பால் 4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிடுங்க. வெண்ணிலா எசன்ஸு 1 டேபிள் ஸ்பூன். ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இருபது நிமிஷம் மூடி வைங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் நெய் தடவுங்க. மேலே மைதா கொஞ்சம் தூவுங்க. இப்போது 20 நிமிஷம் ஊற வச்ச ரவையை நல்லா கலக்கிட்டு அந்த பிளாட்டான பாத்திரத்தில் நம்ம அதை ஊற்றி வைக்கணும். இப்போது ஒரு குக்கரை 15லேருந்து 20 நிமிஷம் ஹீட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் சூடாக்கின குக்கரில் எண்ணெய் தடவுங்க, இல்லைன்னா மணல் கொட்டுங்க, இல்லை உப்பு கொட்டுங்க, ஏதாவது ஒன்று கொட்டிக்கங்க. அது மேலே நம்ம குக்கருக்குள்ளே மிக்ஸ் பண்ண கலவை எடுத்து வைங்க. இப்போது குக்கர் மூடியை திறந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து கொஞ்சம் நட்ஸ் தூவுங்க. இப்போது ஒரு அரை மணி நேரம் கழித்து குக்கர் மூடியை திறந்து பாருங்கள். ஒரு டிக் பிக்கால் குத்தி பாருங்கள், வெந்துருச்சான்னு பாருங்கள். வேகாட்டி போனால் இன்னொரு 10 நிமிஷம் வச்சு வெந்ததும் எடுங்க. இப்போது நமக்கு கேக்கு ரெடி. இப்போ எப்படி அழகாக அந்த கேக்கை எடுத்து வெளியில் எடுத்து பாத்திரத்தில் எடுக்கலான்னு பார்ப்போம். இப்போது மேலே கேக் மேலே உங்களுக்கு பிடித்தமான நட்ஸை தூவிக்கங்க. இப்போது இந்த கேக்கை நைப்பால் கட் பண்ணி எவ்வளோ சாப்பிட்டா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு கேக் இருக்குது. அதை நீங்களும் சாப்பிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பரிமாறுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கேக்கை சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.